வணக்கம் நண்பர்களே, MIMDBT ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சூர் ரோடு, மணிமங்கலம் ரோடு வருது இல்லையா, முடிச்சூர் டு வெஸ்ட் தாம்பரம் முடிச்சூர் ரோடு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் மணிமங்கலம் ரோடு. வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையில், அதாவது மாரூர் கவுண்டிக்கு பக்கத்துலேயே வந்துடுது. நமக்கு மணிமங்கலம் ஹைவே இங்கேருந்து 500 மீட்டர் தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா G+1 வீடு வந்து சேல்ஸ் வந்துருக்குது. 50 ரோட்லேருந்து பக்கத்தில் அப்படியே அடுத்த பிளாட் வரும். 980 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நமக்கு ஒரு 1900 ஸ்கொயர் ஃபீட் அப்ராக்சிமேட்டாக பில்டப் பண்ணியிருக்கக்கூடிய பிராண்ட் நியூ ஹவுஸ். ஸோ கீழே 1 BHK, மேலே 2 BHKன்ற மாதிரி கட்டியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு 24 ஃபீட் ரோடு. ஸோ சிமெண்ட் ரோடு இதுவரையும் போட்டாங்க. இங்கே மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணல. இது மட்டும் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் இப்போ பெண்டிங்கில் இருக்கிறது. பெயிண்டிங் வேணால் ஒரு கோட்டுக்கு அடிச்சுக்கலாம். 2 கார் பார்க்கிங் விட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 1.5 அடி சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி கொடுத்துருக்காங்க, ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. மில்க் ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. வேணும்னா ஒரு கோட்டிங் மட்டும் நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிச்சனை வந்து நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு இதையும் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா பெண்டிங் இருக்கிறது. ஸோ மேலே கீழே எல்லா இடத்துலையுமே இப்போ பெண்டிங் இருக்கிறது மட்டும்தான். கபோர்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா நாம் தனியாக பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து தனியாக பே பண்ணோம் அப்படின்னா அவங்களே கூட பண்ணி கொடுத்துருவாங்க. சைடில் மோட்டருக்கு தனியாக இடம் விட்டுருக்காங்க பாருங்கள். நீங்கள் அந்த கதவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்கன்றது. 95 lakhs. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம கார் பார்க்கிங் வர்ற இடத்துல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி தான். அதே போல் ஈஸ்ட் சைடில் ஒரு பால்கனி. தூங்கி இழந்த உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிடலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெவலப் ஆன ஏரியா. நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல தனி ஸ்பேஸ் இருக்குது. பெரிய ஹாலு, கிச்சன் அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே எப்படி இருந்துச்சோ அதே போல் கொடுத்துருக்காங்க. கபோர்டு ஒர்க் பார்த்தீங்கன்னா நாம் பண்ணிக்கணும். இதில் அட்டாச் பாத்ரூம். ஸோ கைப்பிடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு SSL தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்ஸும் நல்ல மெட்டீரியல்ஸாக தான் இருக்குது. நமக்கு இந்த கூலிங் டைல்ஸ் தான், ஒயிட் கலர் கூலிங் டைல்ஸ் போட்டிருக்காங்க. நமக்கு துணி காய வைக்கிற ஹேங்கர் அதையும் இவங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஒரு 500 லிட்டருக்கு டேங்க் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ ஹெட்ரூமோட சேர்த்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லேஅவுட் போட்டிருக்காங்களே, இது வில்லா ப்ராஜெக்ட். லேஅவுட்டாக ப்ராடாக சேல்ஸ் பண்ணால் லேஅவுட், ஏதாவது வீடாக சேல்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ வீடு இதுலேயும் கட்ட போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருந்த ரேட் வந்து 4500 ரூபாய்க்கு மேலே தான் போட்டு, ஆனால் சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. வில்லாவுக்கே எல்லாமே ஓகே சொல்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மணிமங்கலம் ரோடு தெரியுதுங்களா, ஹைவே, ஸ்டேட் ஹைவே சொல்ல பாருங்க. 24 ஹவர்ஸும் டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய இடம். அதே போல் இந்த பிளாட்டுக்கு அப்படியே பேக் சைடில் நமக்கு ஒரு 50 ஃபீட் ரோடு. இது இங்கே இருக்கிறது இது 50 ஃபீட் ரோடு. அப்படியே பேக் சைடில் வரும். இந்த பிளாட்டுக்கு ஒரு பிளாட் பேக் சைடு இருக்குது பாருங்கள். 95 lakhs சொல்கிறாங்க. நெகோஷியபிள் பண்ணி பேசலாம்.